இலங்கை தேசத்தை குறித்து. அன்றியும் இலங்கை தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாவது, தேசமே, நான் என்னுடைய தாசர்களையும் என் தீர்க்கதரிசிகளையும் என் வார்த்தைகளையும் உன் தேசத்தின் மேல் அனுப்பியும் நீ அதை கண்டுகொள்ளவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பாரப்படவும் இல்லை, காரியங்களை செய்யவும் இல்லை. பல முறைகள் நான் எச்சரித்து இந்த தேசத்தின் மேல் மடங்கி படுத்திருக்கிற சாபம் மறுபடியும் எழுந்து தேசத்தை துண்டாடி விடாதபடி கவனப்படுங்கள், அதனுடைய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். சர்ப்பத்தின் வால் அந்த தேசத்தை நோக்கி நகர்ந்து அந்த தேசத்தை தன் கையிலே கையகப்படுத்திக் கொண்டு அதன் மேல் ஆளுமையும் அதிகாரமும் செய்ய போகிறது என்று சொன்னேன். நீங்களோ அதை கேட்கவில்லை. தீமைகள் பின்தொடராதபடியும் ரத்தம் சிந்துதல் இல்லாதபடியும் உன் தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். பலவான் எழும்பினாலும் பலவானிடத்திலிருந்து பட்சணம் புறப்படும். சிங்கத்தின் நடுவிலிருந்து பட்சணம் புறப்பட்டதை போல அவைகளை நிறைவேற்ற நான் வல்லமை உடையவராக இருக்கிறேன். அது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நிமித்தமும் என் நாமத்தை அறிந்திருக்கிற என் திருச்சபைகள் நிமித்தமும் கண்ணீர் வடித்து கதறி திறப்பில் நிற்கக்கூடிய என்னை நோக்கி உயர்த்தி அபயமிடுகிற கைகளின் நிமித்தமும் எனக்கென்று அலைகிற கால்களின் நிமித்தமே நான் அதை சாத்தியப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேசத்திற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் ஞானமாய் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். இல்லாத பட்சத்தில் புதிய ஆட்சியாளர்கள் வந்து நல்ல காரியங்கள் செய்வதை போல உங்களுக்கு தோன்றினாலும் கூடிய சீக்கிரத்தில் அவருடைய உண்மையான முகங்கள் வெளிப்படும். இரும்பு கரம் கொண்டு உங்கள் தேசத்தை அடக்குவார்கள். ஒருவனும் பேசக்கூடாதபடி சர்வாதிகார தன்மையோடு நடப்பார்கள். பல இடங்களில் நெருப்பு பற்றி எரியும். பல இடங்களில் ஜனங்கள் குடியேற்று போவார்கள். அவர்களை கேட்பதற்கு நாதி இல்லாமல் போய்விடும். வெகு சீக்கிரத்தில் இந்த தேசத்தின் மேல் ஒரு தீமை கட்டவிழ்த்து விடப்படும். தேசத்தினுடைய காரியங்கள், வாழ்வாதாரங்கள் அந்த இடத்தில் பாதிக்கப்படும். சொந்த தேசத்தில் அந்நியர்களைப் போலவும் கைகள் கட்டப்பட்டவர்களைப் போலவும் அகதிகளைப் போலவும் நீங்கள் வாழ வேண்டியது வரும். ஒருவனும் தன் வாயை திறந்து தன்னுடைய அபேட்சை எதை ஒன்றையும் சொல்லக்கூடாதபடி உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு அங்கே ஒருவரும் இல்லாமல் இருப்பார்கள். ஆள்கிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஐஸ்வர்யத்தில் நிறைந்தவர்களும் அந்நிய தேசத்தாரும் சர்ப்பத்தின் தேசத்தாரும் அவர்கள் வைத்ததை சட்டம் என்பதை போல நடத்துவார்கள். அநேகருடைய நிலங்கள் கையகப்படுத்தப்படும். அநேக சிறு கிராமங்கள், மலையக பட்டணங்கள் அந்நியருடைய வசமாக மாறி போகும். அதற்கு முன்பாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் கைகளை உயர்த்தி நான் சொல்லுகிற அந்த நாட்களில் நீங்கள் தீவிரித்து ஜெபித்தால், எந்த சிங்கத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களோ அவர்களிடத்திலிருந்து பட்சணமும் நன்மையும் உன் தேசத்தில் கடந்து வரும். அவர்கள் தேசத்தில் துண்டாட வைத்திருக்கிற காரியத்தை விட்டு மனம் மாறி தேசத்தை பாதுகாக்கிற காவலர்களாக மாறிக்கொள்ளுவார்கள். அந்நிய தேசத்தார் வைத்திருந்த சதி ஆலோசனைகளை முறியடிக்கப்பட்டு உன் தேசத்தில் அவருடைய ஊடுருவல்கள் அங்கே நிறுத்தப்பட்டு போகும். அது உன் கையில இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தின் கையில் இருக்கிறது. நாங்கள் அதை சொல்லுவதை கேட்க மாட்டோம் என்று சொல்லி சம்பரமமாய் வாழ்வதையும் உணவின் மேலும் உடையின் மேலும் குடியின் மேலும் வாழ்க்கையின் சிற்றின்பங்கள் மேலும் கவனம் வைத்து நீ இன்னும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னை கொள்ளையிடுகிறவனை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இதற்காக உத்தரவாதம் எடுத்து எழுப்பி ஜெபிக்கிறவன் புறப்பட்டு ஜெபிப்பது நலமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அறிவுரைத்து சொல்லுகிறார். இலங்கை தேசத்தை குறித்து அங்கே நடக்க போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசி ஜெபிக்கிற மக்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார்.